வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2025 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, காலகட்டமாக வரப்போகிறதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது, வாழ்க்கையில சம்பவங்களாக எப்படி உருவெடுக்க போகிறது, நம்மளுடைய கோச்சார் அமைப்பு, ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி ரிஷபராசிக்காரர்களை அக்டோபர் மாதம் பாதிக்க போகிறது, என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி கடந்த 4-5 மாதமாக இருந்து நல்ல பலன்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திலும் குரு இருந்து நல்ல ஒரு பலன் 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி வெளிநாடு, வெளி மாநிலம், கூட்டு தொழில், அது மாதிரி சில விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், லாட்டரி மூலமா ஸ்பெகுலேட் பண்றது, முதலீடுகள், அடுத்தவங்களுடைய பணம், இது மாதிரி ஒரு விசித்திரமான சில அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு டிராவலிங், அதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு 2ஆம் இடத்துல இருந்தும் சனி 11ஆம் இடத்திலும் நல்ல பலன்கள் தான் கொடுக்கிறார். ஆனா ராகு கேது பாருங்க, ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் இருந்து வேலை தொழில நிறைய மாற்றங்கள் கொடுக்கிறார். தொழில் வேலையில பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு குழப்பம், மாறுதல், ஒரு இடத்துல விட்டு ஒரு மாறுறது. இந்த வருஷம் ஃபுல்லா 18 மாதங்கள் பாத்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் இருக்கும் பொழுது, ராகு கேதுகள் எந்த ஆக்சிஸ்ல இருக்காங்களோ அதுல அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க, அதுல நிறைய கர்மாவை செயல்படுத்துவாங்க. சோ தொழில் விஷயங்கள், வேலை விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனா சனியின் சஞ்சாரமும் குருவின் சஞ்சாரமும் தப்பு இல்லை. ஆனா ராகு குருவின் பார்வை பெறுவதனால பெரிய பாதிப்பும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சுக்கிரன் இதுவரை 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வரார், நட்பு வீட்டுக்கு வரார். என்னதான் நீச்சமா போனாலும் தப்பு இல்லை, ஓரளவுக்கு அவருக்கு பிடித்த 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்துல 2வது வாரத்துல இருந்து புதன், ராஜயோகாதிபதி புதன் 6ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். சோ 6ஆம் இடங்கிறது என்ன, கொஞ்சம் ஒரு கடன் வாங்குறது, வெளியே போறது, குடுக்கல் வாங்கல பிரச்சனை. அதே சமயத்துல கொஞ்சம் அடுத்தவங்களோட பணமும் வரும், ஏன்னா குருவின் பார்வை பெறுகிறார் இல்லையா. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது, வெளிநாடு போகிறது, குடுக்கல் வாங்கல், லாட்ரி, ஸ்டார் மார்க்கெட், ஒரு டாப் அப் லோன் வாங்குறது, அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சோ சுக்கிரன் 5க்கு வரார், புதன் 6க்கு போறார். அதே சமயத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் 7ஆம் இடத்துல இருந்து கடைசியிலலாம் மாதத்தின் கடைசியில் 8 மாதத்துக்கு போறார், 7ஆம் இடத்துக்கு போறார். சோ இது எத்தகைய ஒரு விஷயத்தை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கிரன் நீச்சமா போய் சனி பார்வை பெறுகிறார். சோ சில டெசிஷன்லாம் நீங்க அக்டோபர் மாசம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராசி அதிபதியை நீச்சமா போய் சனி பார்வை பெறுகிறார். 5ஆம் வீடுங்கிற குழந்தை பாவம், தனஸ்தானமாக 6க்கு போறார். சோ அதனால கடன் படுதல், குழந்தைகள்னால சில மெனக்கெடுதல், குழந்தைகளுக்கு உடல் நலத்துக்காக சில செலவு பண்றது, தேவையில்லாத செலவுகள், அனாவசியமான குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் போய் செவ்வாயோட சேர்றார், அதுவும் சரியில்லை புதன். அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா அவரும் 6க்கு போய் நீச்சமா போறார். சோ 4ஆம் இடமும் நீச்சமா போகுது. சோ இடம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும். தேவையில்லாம லோன் போகக்கூடாது, குடுக்கல் வாங்கல்ல பாத்துக்கணும். இதே மாதிரி உறவுகள் விஷயத்துல, உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவினா கணவர், கணவனா மனைவி, பெற்றவங்க, பெற்றோர்கள், கசின்ஸ், உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ், சகோதரர்கள், இவங்களோட எல்லாம் கொஞ்சம் நட்பு பாராட்ட வேண்டும். சில பிரச்சனைகள் போகலாம், சில மனக்குறைகள், சில கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எடுத்தமா கௌத்தமானு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த ரிஷபராசிக்காரருக்கு அக்டோபர் மாதம் இல்லை. நம்பர் 1 ரீசன் ராசி அதிபதி நீச்சமா போறார். நீச்ச பங்கம் ஆகிறாரா? நீச்ச பங்கம் ஆகிறார், ஆனா அது முழு பங்கம் இல்லை. சனியின் பார்வை பெறுகிறார், குரு பார்வை பெறுகிறாரா? இல்லை. அதே சமயத்துல 5ஆம் வீட்டு அதிபதி 6க்கு போறார், 4ஆம் வீட்டு அதிபதி 6க்கு போறார், நீச்சமாகிறார். என்னதான் குரு பார்வை இருந்து பெரிய பிரச்சனைகள் கொடுக்கலைன்னாலும் ஒரு முடிவுகளும் நீங்க எடுக்கும் பொழுது சற்று யோசித்து கவனமாக
வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்படுகிறோமா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வேண்டிய ஒரு ஆலோசனை, வேண்டிய ஒரு அட்வைஸாக அக்டோபர் மாதத்துக்கு இருக்கு. குறிப்பா சொல்ல வேணுமானால் அக்டோபர் செகண்ட் வீக்ல இருந்து கோச்சார் அமைப்புல இருக்கு. இது மாதிரி அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல உங்களுக்கு இடம் விஷயங்கள், பிசினஸ் விஷயங்கள், வேலை விஷயத்துல மாற்றங்கள் உண்டு. அது எந்த மாதம் எப்படி நடக்குங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில பிறந்தீங்க வச்சு ஒரு ஜாதகத்தை போட்டு அதுல என்ன நட்சத்திரம் என்ன தசை போகுதுங்கிறதெல்லாம் பார்த்து துல்லியமாக நம்ம எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டலா எது மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நமக்கு பிரச்சனை வரும், எதுல சேஞ்சஸ் காட்டுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அக்டோபர் மாசம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஷபராசியில ஆண்டு கிரகத்தை வைத்தும் மாத கிரகத்தை வைத்தும் அது போய் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வைத்து நம்ம சொல்லலாம். சோ குரு பார்வை இருப்பது தவறில்லை. ராசி அதிபதிக்கு குரு பார்வை இல்லையாண்டாலும் புதனுக்கும் சூரியனுக்கும் குரு பார்வை பெறுவதனால சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. அது அதே சமயத்துல உடல் உபாதைகள், கடன் தொல்லைகள், வம்பு வழக்குகளுக்கும் சில பேர்த்துக்கு ஒரு தவறான 6ஆம் வீட்டு அதிபதி திசையோ 8ஆம் வீட்டு அதிபதி திசையோ நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ உங்களோட ஜாதகத்துல எந்த பாவம் ரன் ஆயிட்டு இருக்கு, என்ன ஆதிபத்தியம் ரன் ஆயிட்டு இருக்கு பொறுத்துதான் சொல்ல முடியும். பொதுவா கோச்சார் அமைப்புகள் உங்களை கவனமாக இருக்க வைக்கக்கூடியது. அதே சமயத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்கூல் எக்ஸாம்ஸ், காலேஜ் எக்ஸாம்ஸ் பண்றவங்களுக்குலாம் கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா சனியின் பார்வையிலிருந்து விலகுறாங்க. சோ படிக்கிறவங்க, அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க, பண விஷயத்துல போக்குவரத்துல இல்லாமல் படிப்பு டெக்னிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் உண்டு. ஏன்னா குருவின் பார்வை சூரியன் புதன் மேல உழுகிறதுனால ஓரளவுக்கு கிளாரிட்டியும் கான்சென்ட்ரேஷன் கிடைச்சு எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணி நல்லா காம்படிட்டிவான சில ஸ்கோர்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. சோ அந்த மாதிரி அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு துறையில அது மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்களும், பணம் போக்குவரத்து செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க, கமர்ஷியல் லைஃப்ல இருக்கிறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கிறவங்க, கடன் விஷயத்துல இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் சொன்ன மாதிரி தேவைப்படுகிறது. ரீசன் பீயிங் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் இடம் வலுக்குது. 6ஆம் இடம் வலுக்கும் பொழுது ஆகக்கூடிய கடன் கடைசி அதை அடைப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருக்கும் பொழுது தவறு இல்லை. பட் தசாபுக்திகளும் சிறப்பில்லாத பொழுது அதை அவசரத்துல நம்ம பண்ணது கடைசி நம்ம ஒரு பெரிய பிரச்சனையா வரும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸும் பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்றோமான்னு பார்க்கணும். போய் நம்ம டாக்டர்ஸை கரெக்டா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த தேதி எந்த நேரத்துல பிறந்தீங்க, இப்ப என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அதை வைத்து என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது, தசநாதன் புக்திநாதன் நம்ம கோச்சாரத்தில் எப்படி இருக்காருன்னா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய லக்னம் என்ன, ராசி என்ன, தசைகள் என்ன, புக்தி என்ன, இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் 5 months எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் 1 year எப்படி இருக்குதுலாம் எடுத்து இந்த கோச்சார் அமைப்பு மிக்ஸ் பண்ணி நாம துல்லியமான ஒரு பலன்கள் எடுத்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையில்லாத பண விரயங்கள், சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதான உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை திட்டத்தை தீட்டி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.